இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இப்பொழுது திருக்கோவில்களை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு 400-450 பேர் ஜனத்தொகை உள்ள ஒரு குக்கிராமத்திலே அது கோவில் நகரம், கோயில் ஊர், கோயில் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய கோவில் கிராமம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒருவருக்கு ஒன்றரை கோயில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அத்தனை கோயில்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றையும் என்னவென்று பார்ப்போமா? முதல் ஊரிலே முன்னாலே நுழைந்தால் அங்காள பரமேஸ்வரி. இது ஈரோடு, திருச்செங்கோடு, உலகப்பம்பாளையம் போன்ற ஊர்களில் உள்ள செங்குந்த முதலியார்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோயில். அடுத்தது அதை அடுத்தவுடனே ஊரிலே நுழைந்தால் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கிறது. சிறிய அளவிலே இருக்கிறது. அது அவர் பியூன்சாமி என்ற குருசாமி அவர்கள் கட்டியது. அது சிறிய ஒரு கோயில், ஐயப்பன் கோயில். அதற்கு அடுத்தது இந்த பூஜை செய்யக்கூடிய இந்த பண்டாரம் சொல்வார்கள், ஆண்டி பண்டாரம் என்று சொல்வார்கள். அவர்கள் சமீபத்திலே கட்டிய அம்மையப்பன் கோயில். இது கோயிலை பூஜை செய்கிற ஆண்டி பண்டாரத்துக்கு சொந்தமானது. அடுத்தது ஓம்காளியம்மன். இது ஊரில் இருக்கிற பொதுவான ஒரு கோயில். இதிலே தான் வருடத்தில் ஒரு மாசி மாதத்திலே தீ மிதிப்பார்கள். இதற்காக ஈரோடு, பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு பல ஊர்களில் இருப்பவர்கள் நேர்ந்து கொண்டு அவர்கள் விரதம் இருந்து தீ மிதிப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக சொல்லப்போனால் அருள்மிகு காளியம்மன் கோயில். இது வேட்டுவ கவுண்டர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு கோயில். இந்த சிலை மிக அழகாக இருக்கும். இந்த மாரியம்மன் என்பது 18 பட்டிக்கு பொதுவான ஒரு மாரியம்மன் கோயில். இதுவும் இப்பொழுது புனருத்தாரணம் செய்ய தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தது பெருமாள் கோயில், அழகராஜ தேவராஜ பெருமாள் கோயில். இதுக்கு பின்னாலே இதில் வெள்ளாள கவுண்டர்கள், கருணீகர், வண்ணார், சில அந்தணர்கள் உட்பட பலருக்கும் இது கோயில் பொதுவான கோயில் என்று சொல்லலாம். அடுத்ததாக ஈஸ்வரன் கோயில். அந்த ஈஸ்வரன் கோயில் செல்லங்குள கவுண்டர்களுக்கு சம்மந்தப்பட்டது. அடுத்தது பொன்னாச்சி அம்மன் கோயில் என்பது செவந்திக்குள வேளாள கவுண்டர்களுக்கு சம்மந்தப்பட்டதாகும். அதேபோல் அத்தனோரம் என்பது செல்லங்குள வெள்ளாள கவுண்டர்களுக்கு காணியாட்சியான கோயிலாகும் அத்தனோரம்மன். அதுக்கு அடுத்தது மாதா கோயில். இங்கே அரிஜன கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கோயிலிலே இயேசு கிறிஸ்துவையும் அந்த பிதாவையும் பரம்பிதாவையும் அங்கே சேவித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது தேவேந்திரகுல சத்திரியர்கள் கும்பிடு வரும் மாரியம்மன் கோயில். அடுத்தது நாடார்கள் கும்பிட்டு வருகின்ற ராக்கியண்ணன் கோயில். அதுக்கு அடுத்தது எல்லை கருப்பனார் கோயில். இது ஊருக்கு முன்னாலே வருகின்ற கோயிலுக்கு சேர்த்ததாக இருக்கிறது. மேட்டுக்காடு வெள்ளாள கவுண்டர் சமூகத்துக்கு சம்மந்தப்பட்டவர்கள் எல்லை கருப்பனார் கோயில். அரசமர பிள்ளையார் கோயில். இது ஊருக்கு நடுவில் இருக்கிறது. இது பொதுவானதான கோயில். அடுத்தது இந்த குழந்தைகளை எல்லாம் பதிக்கக்கூடிய சுடுகாடு பகுதியிலே செட்டியார்களுடைய ஒரு பெரிய பிள்ளையார் கோயில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது ஊர்கிணத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில். ஊர்கிணத்துக்கு முன்னாலே இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில் நாடார் வீதிக்கு முன்னாலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது கணக்குப்பிள்ளை வீட்டில் இருக்கக்கூடியது கடகடப்பான் கோயில் என்று சொல்வார்கள். இந்த ஓங்காளியம்மன் பண்டிகை போது அங்கிருந்தான் இங்கே முப்பாடு அழைப்பது வழக்கம். அது கணக்கு பிள்ளையார் கோயிலுக்கு. அதே மாதிரி கணக்கு பிள்ளை இவனுடைய பிள்ளையார் கோயில் என்று தனியாக இருக்கிறது. அதற்கு பல குடிகள் இருக்கின்றன. மேற்கு எல்லை பிள்ளையார். மேற்கு பகுதியிலே எல்லையில் இருக்கிற பிள்ளையார் கோயில் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நான் முன்னாலே சொன்னோம். அங்கே அதுக்கடுத்து ஊருடைய கிழக்கு பகுதியிலே இருக்கிற கருப்பனார் கோயில். இது தமிழகம் முழுவதும் இருந்து வருவார்கள். பெரிய பெரிய கலெக்டர்கள், நீதிபதிகள் போன்றவர்களெல்லாம் இங்கே முப்பூசி எடுப்பது வழக்கம். அந்த வகையிலே இந்த தமிழகம் முழுமைக்கும் இந்த கருப்பனார் கோயில் பெரிதானது. அதற்கு பக்கத்திலே பார்த்தோமேயானால் ஒரு கிணறு இருக்கும். அது பஞ்சபாண்டவர்கள் தோன்றிய கிணறு என்று அவர்கள் சொல்வார்கள். அருகிலே இருக்கிற மரங்களிலே தான் அவர்கள் அஞ்சாத வாசம் செய்கின்ற பொழுது
அந்த அவர்கள் தரித்திருந்த ஆயுதங்களை எல்லாம் அந்த மரத்திலே கட்டி வைத்தார்கள் என்று சொல்வார்கள். அதே மாதிரி மதுரை வீரனுடைய கோயில், அது அருந்ததியர்களுக்காக அவர்கள் வைத்திருக்கிற மதுரை வீரன் கோயில். அதுக்கடுத்து கக்குவான் சளி வந்தால் அதற்காக வழிபடுவதற்காக ஒரு கோயில் வைத்திருக்கிறார்கள். அதையும் நாம் பிள்ளையார் கோயில் என் வகையில் எடுத்துக்கொள்ளலாம். இது தவிர மேற்கொண்டு இன்னும் 50 பிள்ளையார் கோயில் ஒவ்வொரு தோட்டத்திலேயும் பகுதியிலேயும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த கணக்காசிரியர் சொல்வது போல இங்கே நூற்றுக்கணக்கான கோயில்கள் இங்கே வழிபாட்டுக்கு உரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது கோயில் நகரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகையினால் இங்கே அவர் சொன்னால் ஒருவருக்கு 1.5 கோயில் என்று. எனவே இந்த கோயிலுக்கு வருபவர்களே இங்கே ஜனத்தொகை 400-500 பேருக்கு உண்டானது என்றால் 400-500 பேர் தினமும் இங்கு வந்து செல்லக்கூடிய அளவிலே இந்த கோயில் நகரம் பிரசித்தி பெற்றிருப்பதனாலே கடை வீதி இருக்கிறது, கடைகள் இருக்கின்றன, இங்கே ஹோட்டல்கள் இருக்கின்றன. எனவே இந்த ஊரிலே ஒரு கோயில், ஒரு வில்லேஜ் என்று சொல்லுகின்ற அளவிலே அவ்வளவு தெய்வங்களும் அவ்வளவு குடிமுறைகளுக்கு உண்டான அந்த இந்த ஊரிலே இருந்து வேறு ஊருக்கு பஞ்ச காலத்தில் பிரியெடுத்து போனவர்களெல்லாம் இங்கே வருவார்கள், இங்கே வந்து கொண்டு இருப்பார்கள். எனவே இந்த இந்த பகுதியிலே இருந்து வேறு பகுதிக்கு சென்ற அந்த அந்த அதாவது ஜம்பை போன்ற ஊர்களிலே இருந்து குடியேறுகின்ற பவானிக்கு அருகிலே 10 ஊர்களிலே இருக்கிறார்கள். இந்த ஊரில் இருந்து குடிபெயர்ந்து போனவர்கள் அவர்கள் 2 வருடத்துக்கு ஒரு முறை வந்து இங்கே சுவாமி செய்துவிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் செய்துவிட்டு போவார்கள். அதே மாதிரியான பகுதியில் காவேரி பகுதியில் ஒரு பகுதியினர் பிள்ளைமார் என்று சொல்கிற அளவிலே ஒரு பகுதி பவானி பக்கத்திலே குடியேறினர் என்றால், இன்னொரு பகுதியில் இருக்கிறவர்கள் நாமக்கலுக்கு அந்த பக்கம் புதுப்பாளையம் என்ற ஊரிலே இருக்கிற ஊரிலே அவர்கள் அங்கே பாண்டமங்கலம், புதுப்பாளையம் போன்ற ஊர்களிலே சென்று அங்கே இருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியில் இருக்கிற பொத்தனூர் புதுப்பாளையம் என்ற அளவிலே அங்கேயும் ஒரு சாரார் ஒரு 500 பேர் கொண்ட ஒரு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த குடும்பத்தார்களும் இங்கே வந்து அவர்களுடைய சுவாமிகளை எல்லாம் நல்ல முறையில் செய்து ஆயிரக்கணக்கான அவர்களுக்கு அன்னதானம் இட்டு செல்வார்கள். எனவே இந்த ஊர் தான் இந்த பகுதியிலே நாமக்கல் மாவட்டத்திலே ஒரு கோயில் நகரம், கோயில் வில்லேஜ் என்று சொன்னால் மிகையாகாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஊரிலே பார்க்க வேண்டிய நிறைய பேர் விரும்புவார்கள். வந்து பார்த்தால் தெரியும், திரும்பிய பக்கமெல்லாம் கோயிலாக இருக்கும். எனவே இந்த பகுதி ஒரு பெரும் பேறு பெற்ற நகரம். கேரளாவை எப்படி அந்த கடவுள் உடைய தேசம் என்று சொல்கிறாரோ அப்படி இந்த இலுப்பிலி என்ற வில்லேஜ் கோயில் ஊராக இருந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.